Hi friends, welcome back to தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிட்ஸுக்கான பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேர்ள் சைல்ட்ஸ்க்கான கிட்ஸ் பாடி மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சதாகவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கிட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரியே பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து, அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்ட், செஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி எல்லா அளவுகளுமே நம்ம எடுக்கலாம். தை ரவுண்ட், காஃப் ரவுண்ட் எல்லாமே. நான் வந்து கிட்ஸ்க்கு மெஷர்மெண்ட்ஸ், பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேனோ அதே மாதிரியே அடல்ட்டுக்கு தேவையான, அதாவது லேடிஸ்க்கு தேவையான பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, மேக்ஸி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேல் ஐ கார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு செப்பரேட்டாக லிங்க் கொடுக்குறேன். இதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து வீடியோவோட லாஸ்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கிட்ஸுக்கான பாடி மெஷர்மெண்ட் வச்சு அவங்களுக்கு எப்படி பேட்டர்ன் ரெடி பண்ணுறது, அந்த பேட்டர்னை வச்சு எப்படி நம்ம ட்ரெஸ் கட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நான் இதில் வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எப்படி எடுக்கிறதுன்றது கொடுக்காம அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். நான் இதில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணியும் கட் பண்ணலாம். ஷோல்டர், செஸ்ட் ரவுண்டு, ஃபுல் லென்த்து, வெயிஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட், அதுக்கப்புறம் லென்த் மெஷர்மெண்ட்ஸ், வித் மெஷர்மெண்ட்ஸ்னு எல்லாமே தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லீவுக்குமே நம்ம ஆர்ம் ரவுண்ட் எல்லாமே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம தோள்பட்டையோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் கிட்ஸ்க்கு எடுக்கணும். இது வந்து பேக் சைட்லேருந்து எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடாது. கிட்ஸுக்கு பேக் சைடு திருப்பி வச்சு நம்ம அடல்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி எடுப்போமோ சேம் அதே மாதிரியே தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது அவங்களோட நிப்பிள் ஏரியாவை சுற்றி எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். நம்ம அடல்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி கையோட ஆம்பிட் பகுதியில் எடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட்டு, பஸ்ட் அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்ட் மட்டும் எடுத்தாலே போதும். அடுத்தது வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கர்வியராக இருக்காது. பாடி மெஷர்மெண்ட் வந்து வெயிஸ்ட் வந்து கரெக்டான பார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் வரும் செஸ்ட் ரவுண்டுக்கும் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது கொஞ்சம் ஏஜ் ஆக தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிஸ்ட் ரவுண்டோட ஷேப் வந்து கிடைக்கும். ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றது அவங்களோட பேண்ட் வியர் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துலேருந்தும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஹிப்போட ஹை பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். 2 மெஷர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து ஃபுல் லென்த், அவங்களோட ஹெட்டிலேருந்து டோ வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டு தான் நான் வந்து ஸ்டாண்டர்ட் பாடி மெஷர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஷோல்டர் டு கீழே வந்து டோ வரைக்கும் வேணும்னா, அதாவது ஃப்ளோர் வரைக்கும் வேணும்னா நீங்கள் தனியாக வந்து செப்பரேட்டாக மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சப்போஸ் உங்களால் உங்களோட கிட்ஸ்க்கு வந்து டைரெக்டாக அளவெடுக்க முடியலன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லேருந்து நீங்கள் ட்ரெஸ் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். நான் கொடுத்துருக்கிறது அவங்களோட ஃபுல் லென்த்து தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சார்ட்டில். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தாகவே நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதும் பாடியிலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்கிற ஸ்டாண்டர்ட் பாடி மெஷர்மெண்ட்டும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்லீவ் லென்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் லென்த் வேணும்னா அவங்களோட ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல அதுலேருந்து நீங்கள் ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக அவங்க பாடியிலேருந்து நீங்கள் ஸ்லீவ் லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் எடுக்கிறீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கோங்க, ஃபுல் ஸ்லீவ் எடுக்கிறீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பாடிஸோட பாடிஸ் லென்த் அப்படின்றது இப்போ நீங்கள் ஒரு பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் தைக்கிறீங்கன்னா மேலே இருக்க அந்த பாடியோட லென்த்து அதை தான் நம்ம பாடிஸ் லென்த் அப்படின்னுவோம். ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் பார்ட் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து இந்த பாடிஸ் லென்த்து. டாப் ஆர் ஷர்ட் லென்த் அடுத்த மெஷர்மெண்ட்டு. இது வந்து என்னென்னா ஒரு டாப் தைக்க போகிறீங்க, இல்லை வந்து ஒரு பேண்ட்டு சட்டை மாதிரி தைக்க போகிறீங்க, இல்லை ஸ்கர்ட்டு சட்டை மாதிரி தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டாப்போட அந்த ஷர்ட்டோட லென்த்து மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஷோல்டர்லேருந்து நம்மளோட ஹிப் ஏரியா வரைக்கும் வரும் அந்த ஷர்ட் லென்த் அப்படின்றது. அடுத்த மெஷர்மெண்ட் ஷோல்டர் டு நீ. இந்த ஷோல்டர் டு நீ அப்படின்றது வந்து இந்த மெஷர்மெண்ட் நம்ம கவுன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஏலைன் ஃப்ராக்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பேண்ட் ஆர் ஃபுல் ஸ்கர்ட் லென்த்து. நீங்கள் பேண்ட்டு இல்லைனா ஸ்கர்ட் மாதிரி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லென்த் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து வெயிஸ்ட்லேருந்து உங்களுக்கு கீழே ஃப்ளோர் லென்த் வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன்.
சப்போஸ் நீங்கள் பட்டு பாவாடை சட்டையெல்லாம் தைக்கிறீங்கன்னா எந்த 2 மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, மேலே பாடிஸ் லென்த் எடுத்துருக்கோம்ல அதையும், கீழே இந்த பேண்ட் அண்ட் ஃபுல் ஸ்கர்ட் லென்த்தையும் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா மேலே இருக்க பாடி போர்ஷனுக்கான லென்த்தும் கீழே இருக்க ஸ்கர்ட் போர்ஷனுக்கான லென்த்தும் உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த் வேணும், ட்ரெஸ்ஸோட லென்த் வேணும்னா அந்த பிள்ளைங்கள அந்த எந்த கிட்ஸ்க்கு நீங்கள் தைக்க போகிறீங்களோ அவங்களோட ஷோல்டர் டு கீழே வந்து ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் செப்பரேட்டாகவும் லென்த் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நெக் வித், கழுத்து அகலம் வந்து நான் டேரெக்டாக டேபிள்லேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டேபிள் ஃபார்மெட்லேயே நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் டேரெக்டாகவே நான் நெக் வித் வந்து எவ்வளோ இவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு ஏஜஸ்க்கும் வைக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டில் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டாண்டர்டாக இந்த அளவுகள் வச்சாலே சரியாக இருக்கும். அடுத்தது ஆர்ம் ஹோல் லென்த்தும் வந்து நான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை அந்த ஏஜ் கிட்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லென்த் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் கேப் லென்த் எல்லாமே நான் வந்து இந்த அடுத்து வர டேபிள்ஸில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த 15 அளவுகளையும் நம்ம டேபிள் ஃபார்மெட்டில் பார்க்க போகிறோம். நியூபார்ன் பேபிலேருந்து 12 இயர்ஸ் சைல்டு வரைக்கும் நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 6 இயர் பேபிஸ் வரைக்கும் உங்களுக்கு 1 இயர்க்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 அந்த மாதிரி 2 ஏஜ்க்கு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 6 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து க்ரோத் வந்து கிராஜுவலாக ஒரே மாதிரி ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம்லாம் வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸ் தான். உங்களோட சில்ட்ரனுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக தைக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த 15 பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட் பாடி மெஷர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸஸ். எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம அடுத்து வந்து கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நான் இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சார்ட் வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூபார்ன் பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்களே பார்த்து வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு டேபிள் ஃபார்மெட்லேயோ அப்படி இல்லைன்னா சார்ட் ஃபார்மெட்லேயோ நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபுல் லென்த் கொடுத்துருக்கேன் இல்லையா, 18 to 21 இன்ச்சஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பேபிஸ்க்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்கள் மினிமம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா 18 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வைக்கணும்னா பெரிய ட்ரெஸ்ஸாக தைக்கணும்னா 21 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக நான் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதெல்லாம் சீமோடு சேர்த்தா அதாவது தையலுக்கான அளவு சேர்த்தா இதுக்கப்புறம் தையலுக்கு வைக்கணுமா அப்படின்றது. நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறது எல்லாமே தையலுக்கான அளவும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இதோட நீங்கள் திரும்ப தையலுக்கு வந்து சேர்த்து ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்தெந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கெலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நெக் வித் இதுக்கெல்லாம் மட்டும்தான். சைடில் தையலுக்கு வந்து உள்ளளவு கொடுப்போம் இல்லையா, செஸ்ட் ரவுண்ட் பஸ்ட் ரவுண்ட், அதுக்கெல்லாம் வந்து நமக்கு தேவையான எக்ஸஸாக 1 இன்ச் தேவையோ 2 இன்ச் தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஷோல்டர் கழுத்தகலம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து தையலுக்கான அளவு வந்து சேர்க்க தேவையில்லை. இதை அப்படியே மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஷோல்டருக்கும் நெக் வித்துக்கு மட்டும்தான். நீங்கள் எக்ஸாக்டாக இதில் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து இப்போ 2.25 நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ நம்ம எவ்வளோ வைக்க போகிறோமோ அதை வந்து சேர்த்துக்கணும். ஸ்லீவ் லென்த்தும் அதே மாதிரி தான். ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் நீங்கள் வந்து தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல் ஸ்லீவ் லென்த் ஆக்சுவலாக அவங்களோட ஷோல்டர்லேருந்து ரிஸ்ட் வரைக்கும், அவங்களோட கை ஆரம்பத்துலேருந்து ரிஸ்ட் வரைக்கும் நான் இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். நியூபார்ன் சைல்டுக்கு 6 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து இருக்காது. அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட், கேப் லென்த்து, ஆர்ம் ஹோல் லென்த்து. ஆர்ம் ஹோல் லென்த் அப்படின்றது நம்ம எல் ஷேப்பில் வந்து கர்வ் எடுப்போம்ல அந்த இடம். அடுத்தது வந்து பாடிஸ் லென்த்து. பாடிஸ் லென்த்ன்றது மேலே இருக்க அந்த பாடி போர்ஷன் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு. டாப் ஆர் ஷர்ட் லென்த் வந்து 7 இன்ச்சு. நியூபார்ன் பேபிஸ்ன்றப்ப எல்லா மெஷர்மெண்ட்டுமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதை ஒரு பேட்டர்னோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே இன்ச்சஸில் தான் கொடுத்துருக்கேன்.
லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் நீங்கள் சீம் ஆட் பண்ணிக்கணும். நெக் மெஷர்மெண்ட்ஸில் ஷோல்டர், அதுக்கப்புறம் நெக் வித், இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து தையலுக்கான அளவு வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நான் இப்போ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸ்லையுமே. அடுத்து வந்து 3 month பேபிஸ்க்கான சார்ட் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்லோவாக வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6 month பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது 1 year பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 2 year பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்தது 3 year பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 4 year பேபிஸ்க்கான பாடி மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 5 year பேபிஸ்க்கான பாடி மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 6 year பேபிஸ்க்கான பாடி மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து 7 to 8 years, அதாவது 7 years பேபிஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 8 year பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் 6லேருந்து 7 கொடுத்துருக்கீங்களா, அப்போ வந்து 6 and half 7 and half அந்த மாதிரி ஹாஃப் இயரில் இருக்கவங்களுக்குலாம் எந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. உங்களோட சைல்டு வந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஏஜ் என்னவோ அந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 6 and half இருக்காங்கன்னா 7 yearsக்கு நான் என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேனோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 5 years இருக்காங்க, 5 and half 5 அந்த மாதிரி 5க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6 yearsக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வளர வளர அப்போ தான் வந்து அவங்க நம்ம ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 yearsக்கு இருக்கிறத ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 and half yearsல போட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. 2 yearsக்கு அபவ் இருக்காங்க அப்படின்னா 3 yearsக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை 1 and half இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 yearsக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சார்ட் பேட்டர்னில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 7 to 8 year பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து 9 to 10 year பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து 11 to 12 year பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ். உங்களுக்கு 11 to 12 years பேபிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் கிட்டத்தட்ட 31 inches வரும். அபோவ் 31 inches எல்லாமே வந்து உங்களுக்கு அடல்ட் சைஸில் வந்துடும். ஸோ 13, 14, 15 இந்த மாதிரி ஏஜ் சைல்ட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா நம்மளோட பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் அடல்ட்ஸ்னு கொடுத்துருப்பேன்ல, நான் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துருந்தேன்ல, அந்த வீடியோவை செக் பண்ணி அதில் எப்படி நம்ம எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ஸுக்கு எடுக்கிற சேம் இதே மெத்தடில் எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களோட பாடி ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால நீங்கள் வந்து அபோவ் 12 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அடல்ட் சைஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்களோட செஸ்ட் ரவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்து நம்ம கிட்ஸுக்கான பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம சார்ட் வீடியோவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூ பார்ன் சைல்டுலேருந்து 12 இயர் பேபிஸ் வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதை வச்சு நம்ம இன்னும் அடுத்து எப்படி பேட்டர்ன் போடுறது, இல்லைனா இந்த மெஷர்மெண்ட்ஸை அப்படியே வச்சு எப்படி ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற எல்லா வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.